அடுத்ததாக தொகுதி துணைத் தலைவர் நாகூர் பைசன் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எனது தாய்மொழியில் உள்ளவர்கள் நாம் அனைவரின் மீதும் ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் கருணையும் அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் எண்ணத்தில் உதித்த சிலவற்றை உங்கள் முன் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எப்போதும் நமது அண்ணன் கற்பித்ததை போல 1 10ஆவோ 10 100ஆவோ பகைவர் அணுகும் படையாவோம் என்ற மொழிக்கேற்ப நாம் செயலாற்ற வேண்டும். நாம் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறோம். மற்றவர்கள் சொல்வதை போல நாம் ஒன்றும் எந்த கட்சிக்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை நாம் தீவிரோடு எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் தங்கச்சி ஒரு மேடையில் சொல்லும்போது காரியமா ஊழல் செய்யறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, நல்ல வெள்ளை சட்டை போட்டு பெரிய பெரிய காரை சுத்திக்கிட்டு அவருடைய தலைவர்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அப்படி பௌசா போகும்போது உண்மைக்காகவும் இனத்திற்காகவும் பணத்தை துறந்து இந்த உலக வாழ்க்கையில் உள்ள நம்மளுடைய பலன்களை ஒதுக்கிவிட்டு இனத்திற்காக இருக்கக்கூடிய நாமே ஒதுக்கி நிற்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வி. அன்பிற்குரிய எனது உறவுகள், நாம் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறோம் என்பதை நிதர்சனமான உண்மை. நாம் பணியாற்ற வேண்டியது என்னவென்றால் அவதூறு பேச தேவையில்லை. இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பேசினாலே போதும். இன்று நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் கழிவறைகள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக காரர்களுடைய கக்கூஸ் கான்ட்ராக்ட்காரர்கள் தான் அவர்கள் இன்று கட்சியில் இருக்கிறார்கள். அந்த கழிவறையின் நிலை என்ன? அந்த பக்கம் போயிருந்தால் தெரியும் எந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது, எந்த அளவுக்கு அது அசிங்கமான ஒரு நிர்வாகத்தில் அது பராமரிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதை போன்ற யதார்த்தத்தை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஊருக்கு வந்தேன். அந்த பேருந்து தனியார் பேருந்துகள் அந்த அளவுக்கு சுத்தமாக சரியாக பராமரிக்கப்படுகிறது. அரசால் நடத்தக்கூடிய பேருந்து அந்த அளவுக்கு அசிங்கமாக குப்பையாக ஓட்டையாக ஓடுவதற்கு தரமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த யதார்த்தங்களை நம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தாலே நமக்கு வாக்குகளை அள்ளி கொண்டு வரலாம். நமது தங்கை கார்த்திகா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளர் புரட்சி பெண். நானும் பல இடங்களில் காணொலியில் பார்த்திருக்கிறேன். அவர் சொன்னது, நான் நீண்ட நாள் எழுப்பிய கேள்வியை மிக எளிதாக ஊடகங்கள் முன்பு எழுப்பினார். பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி என்று ஒன்று வழங்கப்படுகிறது. இன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு வருடம் ஒரு முறை 2 கோடி ரூபாய் பாருங்கள், 5 கோடி 5 ஆண்டுகள் நாம் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் 5 கோடி என்று எடுத்தால் 25 கோடி. இந்த 25 கோடியில் இன்று இருக்கக்கூடிய அண்ணன் செல்வராஜ் கம்யூனிஸ்ட், எனக்கு ரொம்ப பழக்கமான அண்ணன். நான் முன்னாடி அந்த கட்சிக்கு வேலை செஞ்சிருக்கேன். மாரிமுத்து இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரங்கள் இருக்கு. அண்ணன் செல்வராஜ் என்ன செய்திருக்கிறார்?
இந்த தொகுதி மேம்பாட்டுக்காக அவரிடம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல அவருக்கு திராணி இருக்கிறதா? இல்லை. நாம் கேட்க வேண்டியது பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனது அண்ணன் என்ஜிகே நிஜாம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 50,000 ரூபாய் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியாக வந்தது. 50 லட்சம். அந்த 50 லட்சம் வந்த போது அவர் சொன்னார், நான் நினைத்தால் என் வீட்டு வாசலுக்கே 50 லட்சத்தையும் நான் செலவு செய்ய முடியும். நான் சொல்வதை தான் மாவட்ட ஆட்சியாளர்கள் கேட்க வேண்டும். ஆனால் நாம் மக்களுக்காக அப்போ சிறுதூர் கிராமம் அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை சீரமைத்து அந்த ஒரு நேரங்கள்ல கொடுத்தார். நான் அவருக்கு எதிர்ப்பா வளர்த்தேன். என் அண்ணன் அப்ப நான் மதிமுக இருக்கிறேன். நான் அப்ப கூட்டணி கட்சியான மாநிலத்துக்கு வேலை செய்யும். இருந்தாலும் அது கட்சி அது எங்களுடைய இதுதான் நான் கண்டிப்பாக இருப்போம். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி அன்னைக்கு தங்கச்சி சொல்லும்போது நான் ரொம்ப நாள் கேள்வி இருக்கேன். இந்த நம்மளுடைய ஜிஹெச், இந்த அரசாங்க மருத்துவமனை, அரசு நடத்தக்கூடிய மருத்துவமனை, அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அரசு நடத்தக்கூடிய போக்குவரத்து எல்லாமே தரமற்று இருக்கிறது. காரணம் தரமற்றவர்களிடம் ஆட்சி இருக்கிறது. அதை தரப்படுத்த 2 ஆண்டுகளுடைய நிதி 10 கோடி ரூபாயை அது செலவு செய்தார். அதற்கு உரிய உபகரணங்கள் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ தனியார் முதலாளிகள் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான ஒன்றை நடத்த முடியுமா? முடியாது. நோக்கமற்றவர்களிடம் நம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துவிட்டு நல்லா சொல்லி தாயே சொல்லியிருக்காங்க. அதான் நடக்குது. நேரத்தின் அறிவை கருதி இதை போன்ற எத்தனையோ நமக்கு கண்டக்ட் எதிர்கட்சிகள் நம்ம கட்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஒற்றுமையாக நமக்குள்ள மனக்கசப்புகளை கலந்து எழுந்து இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர் என்று கூறி விடைபெறுகிறேன். எழுச்சியான கருத்துக்கள் வழங்கிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக